வணக்கம். சென்னையில் 4000 கோடி ஒண்டர்லா பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, மழைக்காலங்களில் மட்டும்தான் மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கும், வெயில் காலங்களில் கிடையாது. இது 4000 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள சென்னை நகரம் முழுவதும் கட்டப்பட்டுள்ள ஒண்டர்லா. இங்கே பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, போட்டிங் வசதி, ஸ்விம்மிங் வசதி போன்ற வசதிகள் இருக்கின்றன. மக்கள் குடும்பமாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது 4000 கோடியில் கட்டினது. கண்டிப்பாக 4000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இதுக்காக நமக்கு பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதில் எந்த காசும் அவங்க எடுக்கவில்லை. ஒரு 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 ரூபா கூட இதிலிருந்து அவங்க கமிஷனாகவோ திருடவோ எதுவுமே எடுக்கலை, ஊழல் பண்ணலாம். கரெக்டாக 4000 கோடி நமக்காக நல்ல மனசுடைய ஸ்டாலின் அவர்கள் நமக்காக செஞ்சுருக்காங்க. செஞ்ச மட்டும் கூட செஞ்சு விட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுதான் கரெக்டு. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு மக்களை வச்சு செஞ்சிட்டாரு. 4000 கோடியில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஓட்டு போட்டு இருக்கோம். எல்லா வருஷம் வரைக்கும் ஓட்டு போட்டுட்ருக்கோம். அவர் வச்சு செஞ்சிட்ருக்காரு தமிழ்நாடு மக்களை. இதுதான் நடந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டில். நீங்கள் தமிழ்நாடு டிஎம்கே கட்சியில் இருக்கீங்க, ஸ்டாலின் கட்சியில் இருக்கீங்க, ஸ்டாலின் சப்போர்ட் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் ஒரு நிமிஷம் நீங்கள் ஒரு நார்மலாக திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு நார்மல் மனுஷன் எந்த கட்சியிலும் இல்லை, யாருக்கும் சப்போர்ட் கிடையாது, ஒரு நார்மலாக ஒரு காமன் மேனாக திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம் ஒரு ஒரு தமிழ்நாடோட சிஎம் ஒரு வார்த்தை சொன்னால் அது வார்த்தையாக இருக்கணும். இந்த மாதிரி பொம்மை முதல்வர் கிடையாது. இவருக்கு பேச்சே இல்லை. இவரெல்லாம் சும்மா மக்களை ஏமாத்துறது, ஷோ காட்டுறது மட்டும். இந்த ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் இந்த கட்சி மொத்தமே ஷோ தான். ஃபுல்லாக மாஸ்க்கு, இதோ மாதிரி மாஸ்க்கு போட்டுட்டு டிவி முன்னாடி, ப்ரெஸ் முன்னாடி, ஃபோட்டோ முன்னாடி, அவ்வளோதான். இதை பார்த்துட்டு நம்பிட்டு இருக்காங்க நிறைய தமிழ்நாடு மக்கள். ஒரே நிமிஷம் நீங்கள் ஒரு காமன் மேனாக எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாமல், எந்த டீமுக்கும் எந்த இதுவும் இல்லாமல் ஒரு காமன் மேனாக திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு தமிழ்நாட்டோட ஒரு சிஎம் இல்லை ஒரு ஸ்டேட்டோட சிஎம் ஒரு வார்த்தை சொன்னால், அவர் சொல்கிறாரு, நாங்கள் 4000 கோடிக்கு ஒதுக்கி இருக்கோம் தமிழ்நாட்டில் ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக, மழைக்காலங்களும் புயல் காலங்களும் இது மக்களுக்காக செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு 4000 கோடி சொல்லிட்டாரு. அப்புறம் சொல்கிறாரு 92% வேலை முடிஞ்சிருச்சு, இந்த வாட்டி மக்கள் பக்காவாக மழை வந்தாலும் இது பாதிப்பு இல்லாமல் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. யார்? பொம்மை முதல்ல ஸ்டாலின் சொல்கிறாரு. மழை வந்துச்சு, தண்ணி வந்துச்சு, மக்கள் அவஸ்தைப்படுறாங்க. நாங்கள் 42% தான் வேலை முடிஞ்சிச்சு, மீதி வேலை இன்னும் முடியலை இருக்குது, கொஞ்சம் கஷ்டம் செலவு பண்ணிவிட்டு இன்னும் பண்ணல. இப்படி மாற்றி சொல்கிற சிஎம் எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க? இப்படியா பேசணும் ஒரு சிஎம்னா? சிஎம்னா அவன் சொன்ன மாதிரி இருக்கணும். அவன் சொன்னால் அவன் வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குது. ஓகே, தமிழ்நாடு ஃபுல்லாக ஓகே சிஎம் சொல்லிட்டாரு, வேலை முடிஞ்சு 4000 சொல்லி ஸ்பெண்டட், வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். முடிஞ்சு. அது நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னால் முடிஞ்சு. அது இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பொம்மை முதல்வர்? சும்மா மக்களை ஏமாத்துறது, டிவி முன்னாடி ஃபோட்டோக்கு போஸ்ட் பண்ணிட்டு நான் அது பண்ணேன் இது பண்ணேன்னா அப்படி எவ்வளோதான் தான் ஏமாற்றுவீங்க. ஒரே நிமிஷம் காமன் மேனாக திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு சிஎம் சொன்னேன்னு அவர் பண்ணுறாரா? ஃபோட்டோக்கு நான் இது பண்ணேன் சொல்கிறேன், 4000 கோடி பண்ணலை. அப்போ அந்த காசு எங்கே போச்சு? யாராச்சும் கேட்குறீங்க? எத்தனை பேர் கேட்குறீங்க முதல்வர்கிட்ட? எல்லாரும் சிஎம் சொல்கிறது, எல்லாரும் நான் சொல்ல, சிஎம்முக்கு இல்லை ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ணுற கட்சிகள் ஆட்கள் இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த 4000 கோடிக்கு நீங்கள் என்ன பதில் கேட்க போகிறீங்க? அவர்கிட்ட கேட்பீங்களா? உங்களை கேட்க முடியுமா 4000 கோடிக்கு என்ன ஸ்டாலின் பண்ணீங்கன்னு? இதில் அவஸ்தைப்படுறது தமிழ்நாட்டில் இருக்க, சென்னையில் இருக்க, சிட்டியில் இருக்க மக்கள், பாவப்பட்ட மக்கள். அவங்க வீட்டில் இருந்து எல்லாம் போயிடுச்சு. குடிசை தூங்குறதுக்கு ஒரு இடம் இல்லை. ஒன்றும் பண்ணுவாங்க. எல்லா மழைக்காலங்களும் வரும்போது ஃப்ரீயாக பால் பாட்டில் கொடுப்பாங்க பேக்கெட்டு. அது ஃப்ரீயாக கிடச்சிரும் மக்களுக்கு. கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க எல்லாம். இந்த ஃப்ரீயாகவே கொடுத்து தமிழ்நாடு மக்களை ஏமாற்றி வச்சுருக்காங்க. பொங்கலுக்கு காசு, இது டிவி, ஃப்ரிட்ஜு, சைக்கிளு, கலைஞர் காலத்துலேருந்து இந்த ஃப்ரீயாக கொடுத்தே மக்களை ஏமாற்ற வேண்டியது. எவ்வளோ காலம்தான் இப்படி ஏமாற்றிட்டு இருப்பீங்க? நம்ம ஏமாற்றிட்டு இருக்க போகிறோம். நான் தப்பு சொல்ல, ஃப்ரீயாக கிடச்சா வாங்குங்க, வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாமே வாங்கி எடுத்துருக்கோங்க, உங்கள் காசு தான். ஒன்றும் பயப்படாதீங்க, வாங்கிக்கோங்க. எலெக்ஷன் வரும்போது நீங்கள் செஞ்சு விட்டுறணும்.
எப்படி இப்போ ஸ்டாலின் நம்மளை வச்சு செஞ்சாங்கல்ல, திருப்பி நம்ம செய்ய வேண்டாமா? தமிழ் மக்கள் சேர்ந்து செய்ய வேண்டாமா? இதில் கொஞ்சம் பேர் இல்லை, ஸ்டாலின் கரெக்டாக தான் பண்ணுவாருப்பா, அவர் 4000 கோடியில் கரெக்டாக தான் பண்ணியிருக்காருப்பா. என்ன பிடுங்கினாரு ஸ்டாலின்? 4000 கோடி எங்கே? இப்போ புதுசாக ஒண்டர்லா கட்டி விட்ருக்காங்களே சென்னை மட்டும், சென்னை சிட்டியில், அதுவா நீங்கள் சொல்கிறது? முடியலைன்னா முடியெல்லாம் உங்களுக்கு வயசாகிடுச்சு, கிளம்புடுங்க, நீங்கள் எங்களுக்கு தேவை கிடையாது, போங்க போய் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு வயசாகிடுச்சு, போய் ரெஸ்ட் எடுங்க. உங்கள் மகனுக்கு சூப்பராக நடிக்கிறான், அவன் நடிச்சுட்டு போட்டோம், அவனால முடியாது இதெல்லாம். இங்கே வேற ஒரு தலைவன் இருக்கான், அவன் பார்த்துப்பான். சம்பளத்தை விட்டுட்டு 4000 கோடி அவன் வாங்குகிற சம்பளம் அவங்க, ப்ளஸ் அவங்க எவ்வளோ கோடி அவங்களுக்கு இருக்குது, சம்பாதிச்சு வச்சுருக்காங்க, அவங்க ப்ராப்பர்ட்டி இருக்குது, எல்லாத்தையும் வச்சுட்டு நிம்மதியாக அவங்களுக்கு இருக்கலாம் வீட்டில், எந்த இது தேவையும் கிடையாது. இப்படி வரணும் கஷ்டப்படணும். ஒரு பொலிட்டீஷியனில் வந்து இப்போ எல்லா கட்சியும் பார்க்க தலைவராக இருந்தால் கஷ்டம் இருக்குது, எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எல்லா விஷயம் பார்க்கணும். அதெல்லாம் ஒரு ஒரு லக்ஸரி லைஃப், ஒரு சேஃப் ஜோனில் இருந்துட்டு அவர் எல்லாம் விட்டுட்டு வராரு பண்ணுறதுக்கு. தமிழ்நாடு மக்கள் நான் நல்லது பண்ணோம், தமிழ்நாடு மக்களால் அவர் நல்லா இருக்கார், திருப்பி வந்து பண்ணணும்னு நினைக்கிறாரு, சொந்த காசில் பண்ணுறாரு. இப்படி 4000 கோடி தூக்கிட்டு போய்ப்பாங்களே என்ன? ஸ்டாலின் உங்களுக்கு கேட்குதா? பார்க்குறீங்களா? என்ன பண்ணிடுறீங்க தமிழ்நாட்டுக்கு? விஜயை பேசுகிறதுக்கு யாருக்கும் எவனுக்கும் இங்கே 1% கூட இது கிடையாது, தகுதி கிடையாது. எவனாச்சுனால சம்பாதிக்கிற காசில் 2000 கோடியில் 200 கோடியில் 300 கோடியில் எடுத்துகிட்டு வந்து தமிழ் மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்க? இல்லை, விஜய் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குங்க? சொந்த காசு அவர் வேலை செஞ்சு சம்பாதிச்சிருக்காரு, அதை வச்சு தமிழ்நாடு மக்கள் நல்லா பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். சொந்த காசில் சம்பாதிச்சு நான் நல்லா பண்ணுறோன்னு வர அவர் சொந்த காசில் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கல. இப்போ நல்லா தானே பண்ணிகிட்டு இருக்காரு, முன்ன ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காரு அவர். இது 20-30 வருஷம் சின்ன சின்ன நல்ல நல்ல திட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு அவர். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது, அதுதான் உண்மை. அப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட்டு இங்கே ஸ்டாலின்கள் என்ன காமிச்சிட்ருக்காங்க? டாஸ்மாகில் ஊழல், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க, பஸ்ஸு வசதி போடுறீங்க சொல்லிட்டு அதில் ஏமாத்துறீங்க, எல்லாத்துலேயும் ஊழல். இப்போ 4000 கோடி செஞ்சு விட்டுக்கிட்டீங்க, போங்க. இதில் செஞ்சதும் பத்தாது, வேலை முடிஞ்சிச்சு, நிறைவடைந்தது. தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காது சென்னை சிட்டியில். இந்த கதையில் யார்கிட்ட ஸ்டாலினங்கள் விடுறீங்க? எவ்வளோ நாள் தான் கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஸ்டாலினங்கள், முன்னாடி மாதிரி எல்லாம் படிக்காத மக்களோ இல்லை கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. இப்போ உள்ள சின்ன பசங்கள்லேருந்து, சின்ன ஸ்கூல் படிக்கிற பசங்கள், காலேஜ் படிக்கிற பசங்கள்லேருந்து எலெக்ஷனை தெரிஞ்சு வச்சுருக்காங்க எல்லோரும். எல்லா நெய்மும், எந்த பொலிட்டீஷியன், இவன் எந்த கட்சி, இவன் அந்த கட்சி, எல்லா பேரும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இவ்வளோ வருஷமாக நாங்கள் பார்த்துட்டு அப்படி சைடாக இருந்துட்டோம், வேணாம் யாரும் இது ஒரு சாக்கடை, இதுக்குள்ளே வர வேணான் இருந்தோம் யங்ஸ்டர்ஸு. பட் இனி இருக்க போகிறது இல்லை. எல்லாரும் விஜய் எப்போ எங்கள் தலைவர் வந்தாலும் அதுலேருந்து நாங்கள் உள்ளே வந்துட்டோம். விஜயை பார்க்க வந்ததுலேருந்து, விஜய் என்ற நாள்லேருந்து எல்லா யங்ஸ்டர்ஸும் தமிழ்நாட்டில் என்ன நடக்கு, பொலிட்டிஷியனில் என்ன நடக்கு, எவன் என்ன பண்ணுறான், எது பண்ணுறான், எல்லாம் நோட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் உங்கள் கதையெல்லாம் வேலைக்கு ஆகாது. இல்லை, தமிழ்நாட்டில் இவ்வளோ தண்ணி, சென்னையில் தண்ணி வந்துடுச்சு, சிட்டி ஃபுல்லாக இதாக இருக்குது, எல்லாருக்குமே தெரியும், பப்ளிக்காக நடந்துகிட்ருக்கு, மக்கள் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்கன்னு. மேயர் ஒருத்தர், சென்னை சிட்டியோட மேயர் வந்து தண்ணி இல்லாத இடத்துல போய் கேமரா கூட்டிகிட்டு வந்து ஆட்களையும் பப்ளிசிட்டி ஃபோட்டோஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து தண்ணி இல்லாத கொஞ்சம் ஒதுக்கு பரமாக கூட்டிகிட்டு போயிட்டு, தண்ணி சிட்டியில் எந்த தண்ணியுமே இல்லை, இங்கே மழை பெய்யவில்லை, தண்ணி சிட்டி நல்லா தான் இருக்கிறது, போட்டைக்கு போஸு. கேனையும் நினச்சிட்டு இருக்கீங்களா ஸ்டாலினங்கள்? பார்த்தா தமிழ்நாடு மக்கள் நான் பைத்தியக்காரமாக தெரியுது, இல்லை முட்டாளாக தெரியுதா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருக்கணும். சென்னையில் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க, பக்காவாக எல்லாரும் தெரியும். வீட்டுக்குள்ளே தண்ணி ஏறுது, வேலைக்கு போக மாதிரி கஷ்டப்படுறாங்க, சாப்பாடுக்கு வழி இல்லை, பாப்பாட்டவங்க தூங்கிட்டு இருந்த ரோட் சைடில் தூங்குறவங்களும் வீடு கிடையாது. இல்லை, என்ன பண்ணுறீங்க? அது கூட நீங்கள் சென்னை மேயர் வந்து சத்தியமாக இதெல்லாம் கடுப்பாக இருக்குது நீங்கள் பண்ணுறது. தமிழ்நாட்டுக்கு துரோகம், பச்சை துரோகம் இதெல்லாம் ஸ்டாலினங்கள். மக்களை அவ்வளோ கேனைங்களா என்ன? நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, 4000 கோடிக்கு ஒன்றரை கட்டி தரேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, 4000 கோடி அடிச்சுட்டு போயிட்டு இதில் ரோடு ஃபுல்லாக குண்டு எடுத்து போட்டிருக்காங்க. பண்ணுற வேலைன்னு சொல்லிட்டு மண்ணு தோண்டி எல்லாமே மேலே போட்டு குண்டாக கிடக்கு, குண்டு குழியுமாக கிடக்குது ரோடு. எத்தனை பேர் விழுந்து சாப்பிட்றது அதில்? இதில் தண்ணி வேறு போகலை, ஒழுங்காக போகலை, போயிட்டு இருந்த தண்ணி கூட நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க, அதுக்கான தனமாக பண்ணி வச்சுருக்கீங்க. குண்டு எடுத்து மண்ணெல்லாம் மேலே தூக்கி போட்டு தண்ணி போயிட்டு இருந்த தண்ணியோட பிளாக் ஆகிருக்கு. இப்போது அதிலே மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க.
அதெல்லாம் விடுங்க. சென்னை சிட்டியில் தண்ணி வந்துச்சு, 4000 கோடி இவங்க தூக்கிட்டு ஓடிட்டாங்க. துணை முதல்வர் ஷோ காட்டுவார் ஒருத்தர், உதயநிதி ஸ்டாலின். அவர் ஷோ துணை முதல்வர் ஷோ ஸ்டாலின், ஷோ உதயநிதி, அப்படி தான் சொல்லணும் அவரை. கரெக்டாக ஃபோட்டோக்கும் கேமராவுக்கும் பப்ளிசிட்டி நியூஸ் வரும்போது கரெக்டாக அவங்க ஷோ கொடுத்துருவாங்க. கரெக்டாக பண்ண வேண்டியது பண்ணிடுவாங்க. அவங்க நியூஸில் போடுறாங்க, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் பாதிக்கப்பட்ட சிட்டிகளை அவங்கள் பார்த்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள், சீக்கிரமாக தண்ணியை வெளியேற்றுவதற்காக. ஏன்டா இது பண்ணுறதுக்காடா நீங்கள் 4000 கோடி எடுத்துகிட்டு போனீங்க? சென்னை சிட்டியில் 1496 மோட்டர் பம்ப் இருக்குது, அது தெரியுமா? சென்னை சிட்டிக்காக 36 போட் இருக்குது, வாங்கி வச்சுட்டாங்க. 550 டிராக்டர் இருக்குது. போட்டெல்லாம் 36 வாங்கி செட் பண்ணி விட்ருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுதான் நடக்க போகுது, நாங்கள் காசு எடுத்துட்டோம், மக்கள் வந்து கஷ்டப்பட போகிறாங்க, அப்போ கொஞ்சம் டிவிக்கு ஃபோட்டோவுக்கு காமிக்கணுமே சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லாம் செட்டாக வாங்கி வச்சுருக்காங்க. இவங்க இந்த 4000 கோடி இதுக்கு பண்ண போட்டு வாங்கி கொடுத்தா மக்கள் சேஃபாகிட்டு அவங்க வீட்டுக்கு வச்சு போயிட்டுருப்பாங்க. 4000 கோடி பம்பு செட்டு வச்சு அடிக்கிறது, தண்ணி எடுக்கிறதுக்காக அவங்களுக்கு 4000 கோடி. ஒரு தெருவிலேருந்து அடுத்த தெருவுக்கு தண்ணி எடுத்து விட போகிறீங்க. எதுக்கு 4000 கோடி பம்பு செட்டை வச்சுட்டு? இது நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? 4000 கோடியில் சார்ந்த மக்களே பண்ணிட்டு போவாங்களே. கவர்மெண்ட் அப்போ என்ன பிடிங்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு முடியலன்னா அதான் சொல்கிறேன், ஸ்டாலின்ல முடியலை, வயசாகிடுச்சு, கிளம்புங்க. கலைஞர் இருக்கும்போது ஊழல் அடிச்சிட்டீங்க, இப்போ நீங்கள் இருக்கும்போது அடிக்கிறீங்க 4000 கோடி 10,000 கோடின்னு. உங்கள் மகன் வரும்போது ஷோ காமிக்கிற உதயநிதி வரும்போதும் 10-20,000 கோடி. அடுத்தொன்று வரப்போகுது, இந்த இன்ப நிதியா துன்ப நிதியா, எத்தனை கோடி? குடும்பமாக அடிக்க வேண்டியதான் நாட்டம். ஒரு ஆளுக்கு எவ்வளோ தான் வேணும் ஒரு குடும்பத்துக்கு தெரியாமல் கேட்குறேன். எவ்வளோ தான் அடிப்பீங்க தமிழ்நாடு மக்கள்லேருந்து? மோட்டர் பம்பை வச்சு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு 4000 கோடி? டிராக்டரும் ஒரு மோட்டர் பம்போட வந்து நீங்கள் தண்ணி எடுக்கிற மாத்திரீங்க. இங்கேருந்து எடுத்து அங்கே விட போகிறீங்க, அதுவும் தண்ணி இருக்கிற இடத்துக்கு தான் விட போகிறீங்க. இங்கேருந்து எடுத்து தண்ணி இருக்கிற திருப்பியும் விட்டுட்ருக்கீங்க. இதில் ஷோ மட்டும் வேலை முடிந்து விட்டது. ஒரு செட்டு தண்ணி நிற்காது, ஒரு செட்டு தண்ணி. சென்னை மக்கள், இது சென்னை மக்கள் நாங்கள் செய்த வேலையினால்தான் நாங்கள் இப்போதைக்கு நல்லா இருக்கிறார்கள். புயல் வந்தப்போ டைலாகு, முன்னாடி இருந்ததை விட 40 வருஷம் இருந்ததை விட 4 வருஷம் இருந்ததை விட இப்போ ஸ்டாலின் ஆட்சியில் தான் அப்படி இருக்குது இப்படி இருக்கிறது, தள்ளி விட்றீங்க வச்சு செஞ்சுட்ருக்கீங்க தமிழ்நாடு மக்களை. நீங்கள் சொல்கிற கதையில் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஆனால் இனி உங்கள் வேலைக்கு ஆகாது. யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக வந்துட்டாங்க, ஆட்கள் திங்க் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பிடிங்கிட்டீங்க? காரூர் பிரச்சனையை தூக்கி விஜய் தலையில் போட்டுட்டீங்க. சரி, அது வேறு டாபிக், அப்புறம் வருவோம். உங்களை எதிர்த்தா யாரையும் விட மாட்டீங்க, உடனே அழிக்க வேண்டியது. நீங்கள் நல்ல மாதிரி எல்லா இடத்துலையும் ஷோ காமிச்சிட்டு போய் டெல்லியில் போய் கால் பிடிக்க வேண்டியது, பண்ணுறவங்க பண்ணிட்டு. டாஸ்மாகில் ஊழல், எல்லாத்துலேயும் ஊழல். ஒரு பஸ் விட்டீங்களே, ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்லிட்டு, முன்ன பின்னாடி பெயிண்டு பஸ்ஸுக்கு உள்ளாடி தண்ணி மேலேருந்து வருது. செமையாக செய்கிறீங்க ஸ்டாலின் அங்கிள், செமையாக செய்கிறீங்க. தமிழ்நாடு மக்களை வச்சு செமையாக செய்கிறீங்க, கோடி அடிச்சிட்ருக்கீங்க. இது மாறணும்னா ஸ்டாலின் தரது, கவர்மெண்ட்டில் தரது காசு, ஒரு 1000 ரூபா காசு மக்களுக்கு தரான்னு சொன்னாங்களா? ஃப்ரீயாக பஸ் விட்றான்னு சொன்னாங்களா? டிவி தராங்களா? ஃப்ரிட்ஜு தராங்களா? வாஷிங் மிஷின் எது தந்தாலும் வாங்கிக்கோங்க, சந்தோஷமாக வாங்கிக்கோங்க, உங்களுக்குள்ள தான் வாங்கிக்கோங்க. ஓட்டு குத்தும்போது ஸ்டாலின் மண்டையில் குத்துற மாதிரியே டிவிக்கே போட்டு விட்ருங்க. அது மட்டும்தான் ஒரு சொல்யூஷன். இன்னும் நீங்கள் இது பண்ணலைன்னா, இந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி ஒரு மிடில் கிளாஸாக ஒரு காமன் மேனாக திங்க் பண்ணி நீங்கள் ஓட்டு போடலைன்னா, அடுத்த 4 வருஷத்தில் தமிழ்நாடு சோழி முடிஞ்சிருச்சு, செஞ்சு விட்டுருவாங்க. இப்போயே செஞ்சிட்டாங்க, இந்த வாட்டி நம்ம செய்யணும். எப்படி நம்ம ஸ்டாலினை செய்ய போகிறோம்? திங்க் பண்ணி ஓட்டு போடுங்க. நான் தெரியாமல் கேட்குற ஸ்டாலினங்கள், நீங்கள் என்ன அப்படி பண்ணி கழிச்சிட்டீங்க 4 வருஷத்தில்? கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கீங்க, ரொம்ப கடன் வாங்கி. தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது கடன் வாங்கினதில்ல. கடன் வாங்கி என்ன பண்ணீங்க? நீங்கள் அடிச்சிட்டீங்க, உங்கள் குடும்பம் அடிச்சிட்டுச்சு. எல்லாத்துக்கும் 4000 கோடி ஒதுக்குறேன், அந்த கோடி ஒதுக்குறேன், இந்த கோடி எதுவுமே பண்ணலையே. எல்லாம் நியூஸில் வரும். அதான் நியூஸில் வரும். இவங்க பண்ணுற ஒரு விஷயத்த நீங்கள் பின்னாடி இருந்து ஃபாலோ பண்ணுங்கள். இவங்க நியூஸில் சொல்கிறாங்களா, நாங்கள் அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம். நீங்கள் விடாமல் அவங்க பண்ணாங்களா, அது எவ்வளோ பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, அதுங்க பின்னாடி போனாங்கன்னா தெரியும். அந்த நியூஸில் வரும். கொஞ்ச நாள் இப்போது ஸ்டாலின் ஒரு இது திறந்து வைக்கிறான் வச்சுங்களேன், ஏதோ அணுமின் நிலையமா இது
கரண்டோட இது ஒன்று திறந்து வச்சுருந்தாங்க கொஞ்சம் மாதம் முன்னாடி திறந்து வைப்பாங்க எல்லாம். அதுக்கு பின்னாடி ஒன்றுமே இருக்காது. ஷோ மட்டும்தான். ஜஸ்ட்டு ஷோ மட்டும்தான். அதுக்கு பின்னாடி ஒன்றுமே இருக்குது. நீங்கள் அதை பற்றி விசாரித்து அது உண்மையில் ஒர்க் ஆகுதா, இது உண்மையில் அது ரன்னிங்கில் இருக்கா, அந்த ஆட்கள் வேலை நடக்குதான்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. திறந்து வைத்தார்கள், அவ்வளோதான். ஃபோட்டோ வருங்க, போஸ்ட் எடுப்பாங்க, ஸ்டாலின் நாங்கள் ஷோ ஓகே தமிழ்நாட்டிலே திறந்துருச்சு, முடிஞ்சிச்சு. 2 மாதத்தில் அதுக்கோட சொல்லி முடிஞ்சு போங்க. அதுக்கு 1 கோடி, 5000 கோடி, 4000 கோடி, 2000 கோடி. இந்த நியூஸ் மட்டும் எங்கே போனாலும் டிவியும் பப்ளிசிட்டியும் ஃபோட்டோவுக்கும் போஸ்ட் கொடுக்குறது கரெக்டாகவே பண்ணுவாங்க இவங்க. இவங்க சேனலில் கரெக்டாக பண்ணுவாங்க. நாங்கள் இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம இந்த வாட்டி எலெக்ஷனில் ஸ்டாலினாக தூக்கி வெளியே போட போகிறோம், எல்லா தமிழ்நாடு மக்களுமா சேர்ந்து. சரி, இப்போ நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டுட்டீங்க. விஜய் என்ன வந்து நல்லது பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நினைக்கிற நல்லது நான் நம்புகிறேன், 100% எங்கள் தலைவனை நம்புகிறேன், பண்ணுவார். நிறைய மக்கள் நம்புகிறாங்க, விஜய் நம்புகிறாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு காமனாக சொல்கிறீங்க, விஜய் வந்து பண்ணுறது எப்படி நமக்கு தெரியும், பண்ணுறாரா பண்ணலையா தெரியாது. சரி, இப்போ விட்டுங்களேன், பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை ஒழுங்கு பண்ணலன்னு 4 வருஷம் தானே அது, எப்படியும் பார்க்கலாம் தானே. விஜய் பண்ணுறாரு இல்லை பார்க்கத்தானே போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு பண்ணலை சொன்னால் ஓகே, நமக்கு தெரியும். ஓகே, விஜய் 4 வருஷம் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லலாம். ஆனால் அவர் வரக்கு நீங்கள் சான்ஸே கொடுக்கவே இல்லை. அவர் வரவே இல்லை சிஎம்மா. அவர் எதுவும் பண்ணவே அவங்கள விடலை. அப்புறம் எப்படி நீங்கள் சொல்லலாம் விஜய் பண்ணலன்னு? முதல்ல சான்ஸ் கொடுங்க, விஜய் வரட்டும், அவர் பண்ணதை பார்ப்போம். ஓகே, 4 வருஷம் தானே, எப்படியும் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ண மாட்டார். 4000 கோடி தூக்கிட்டு போக போகிறதில்ல அவர். ஸ்டாலின் பண்ணுற மாதிரி ஷோ மட்டும் பட்டி ஷோ கிடையாது, பொம்மை முதல்வர் கிடையாது. விஜய் சொன்னான்னா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதில் அவஸ்தைப்படுறது பாவம் மிடில் கிளாஸோட விட்டுங்க. ஒரு அளவுக்கு அவங்க வாழ்ந்துட்டு போயிடுவாங்க, எப்படியாச்சும் அப்படி தட்டி மூட்டி போயிடுவாங்க. ஆனால் கீழே இருக்க ஒரு விவசாயிங்க, ரொம்ப கீழே இருக்க ரோட் சைடில் தூங்குறவங்க, பாவப்பட்டவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாப்பாடு கூட வழியிலாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு மழைக்காலில் கொஞ்சம் ஒரு பால் பாக்கெட்டை கொண்டு ஃப்ரீயாக கொடுக்குறது, அங்கங்கே கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறது, அது நியூஸ் சேனல். மழை தண்ணியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பால் பாக்கெட் வழங்கப்பட்டது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்னையில் ஃப்ரீயாக உணவு வழங்கப்பட்டது, ஸ்டாலின் ஆட்சியில் உணவு ஏன்டா கேனைனுங்களா, ஏன்டா அது பண்ணி வைக்கிறீங்க, பாதிக்கப்படுத்த வைக்கிறீங்க. நீங்கள் பாதிக்கப்படுத்துறது நீங்கள் தான். பாதிக்கப்பட்ட மக்கள் வரும்போது அவங்களுக்கு நல்ல மாதிரி ஃபுட்டு கொடுக்குறதும் நீங்களாம். நல்லா இருக்குல்ல உங்கள் ஆட்சி? கேனா தெரியுது, யாருமே இது கண்டுபிடிக்க மாட்டாங்க, யாரும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் பேர் நீங்கள் சொல்கிற பொய்யை நம்பிட்டு இருப்பாங்க, ஆனால் எல்லோரும் நம்ப மாட்டாங்க. உங்களை மாதிரி கேனையும் கிடையாது. எல்லாம் பண்ணுறதும் பண்ணிவிட்டு இவங்க ஷோக்கு முன்னாடி ஓகே அவங்க பண்ணிவிட்டு இந்த பாம்பு வச்சுட்டு பாம்பு எடுப்பாங்களா, அதே சீன் தான். இவங்க பண்ணுறதை பண்ணிவிட்டு இவங்களே வந்து அது ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஓகே உடனே ஸ்டாலின் வருவார், துணை முதல்வர் வருவார், தண்ணியில் இருக்குது, தண்ணியில் கொஞ்சம் நடப்பார், ஷோ போட்டுட்டு நடப்பார், தண்ணியில் நடந்து எல்லாம் பார்க்குறாரு, பார்வையிடுவார், தண்ணி பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துட்டாரு. எதுக்கு இந்த வீண் வெட்டி வம்பு ஷோ? இதெல்லாம் ஒழுங்காக ட்ரைனேஜ் கட்டி கொடுத்துருந்தா, ஒழுங்காக ரோடு போட்டு கொடுத்தோன்னா இதெல்லாம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு ரோடு ஒழுங்காக இல்லை, ஃபஸ்ட் திங். சைடில் போகிற ட்ரைனேஜ் ஒழுங்காக இல்லை. ட்ரைனேஜ் ஒழுங்காக தண்ணியாச்சும் போயிருக்கும், அதுவும் இல்லை. இப்போது ரோடும் இல்லை, ட்ரைனேஜும் கிடையாது. 4000 கோடி எடுத்துட்டாங்க. இப்போ மழை வந்துச்சு, ரோடும் போயிடுச்சா, ட்ரைனேஜும் இல்லையா. அடுத்து தூக்கிட்டு வருவாங்க, பம்பு செட்டும் டிராக்டரும் கொஞ்சம் இது போட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க. இதுக்கும் செலவு. இந்த மாதிரி கேனத்தை நம்ம பண்ணுறது உங்களுக்கு மட்டும்தான் இந்த கிரெடிட்டு. பொம்மை முதல்வர் ஸ்டாலின், நீங்கள் கட்சியை விட்டுட்டு போயிடுங்க, வயசாகிடுச்சு, உங்களால் முடியாது, இனி போயிடுச்சு. சிலவங்க சொல்லுவாங்க 40 வருஷம் 50 வருஷமாக கலைஞர் ஆட்சி தான், அப்படி தான் பெருசாக பண்ணாங்க, அப்படி இப்படி. முன்னாடி காலத்தில் கொஞ்சம் நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, அதுவும் சொல்லுவாங்க. ஸ்டாலில் கொஞ்சம் 3 வருஷம் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஒரு 100ல் ஒரு 10% வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அதே வச்சுட்டே ஓட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாம் ஷோ மட்டும்தான். மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது, 1000 ரூபா கொடுக்குறது, இல்லை இலவசமாக அது கொடுக்குறது, பஸ்ஸு ஃப்ரீயாக விட்றது. ஏன்னா உங்கள் அப்பா வீட்டு பஸ் தானே அது, ஃப்ரீயாக விட. ஸ்டாலின் நாங்கள் பஸ்ஸு விட்ருக்கோம், இதில் கேட்க வேறு வெக்கம் கட்டவங்களா? அந்த பஸ்ஸை விட்டுட்டு எங்கள் ஆட்சியில் உங்களுக்கு பஸ்ஸு கிடைக்குது இல்லை, நீங்கள் போகிறீங்கல்ல, பயன்பாடு பண்ணுறீங்கல்ல, யூஸ் பண்ணுறீங்கல்ல. ஆனால் பண்ணுறதும் பண்ணிவிட்டு டிவி வேறு கேமராவும் வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பண்ணுறானுங்க. இதெல்லாம் காமெடி. இப்போ ரீசெண்டாக நடந்தது,
வேலை 100 நாட்கள் இந்த வேலை திட்டம் ஒன்று இருக்குல்ல. இந்த கொஞ்சம் ஓல்டு பீப்புளும் கொஞ்சம் வில்லேஜ் சைடெல்லாம் பண்ணுறாங்க. ரூ. 100 வேலையா 100 நாட்கள் திட்டம் அது. அதில் போய் மிரட்டுறாங்க இப்போ. இந்த ஆட்சி தான் நமக்கு வேணும். நீங்க கண்டிப்பா ஓட்டு போட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்பதான் உங்களுக்கு வாழ முடியும். நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு அங்க போய் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு. அந்த மக்களை விட மோசமா விடுறதில்ல. தப்பு தான். டிஎம்கே கட்சியில இருங்க, இல்ல எந்த கட்சியில இருந்தாலும் ஒரு ஆளு ஒரு சிஎம்மா இருக்காரா, ஒரு போஸ்ட்ல இருக்கார், தப்பு பண்ணா நீங்க தப்புன்னு சொல்லுங்க. அப்பதான் நம்ம நாடு நல்லதுக்கு வரும், நல்ல நிலைமைக்கு வரும். நீங்க அந்த கட்சியில இருக்கிறனால, அந்த கட்சியில எந்த தப்பு பண்ணாலும் நீங்க மூடி மறைச்சிட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்க நல்லாவே வரவே மாட்டீங்க. ஆனா போய் தப்பு பண்றவங்கள நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, அப்படி எப்படி நல்லதுக்கு வரும்? யாரு தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லுங்க. டிஎம்கே கட்சியில இருந்தாலும் யாரு தப்புன்னு சொல்லுங்க. யாரா இருந்தாலும். உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்தா சொல்லுங்க. ஏய் ஸ்டாலின் இதை பண்ணா தப்பு தான். அடுத்த வாட்டி ஓட்டு போடாதீங்க. முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு பேச்சை கொண்டு வாங்க. திங்க் பண்ணுங்க. பேசுங்க. உங்க மக்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க. குடும்பமா உட்காந்து பேசும்போது பேசுங்க. இவன் அது பண்ணான். 4000 கோடிக்கு என்ன பண்ணான் கேளுங்க. இவனுக்கு அடுத்த வாட்டி ஓட்டு போடாதீங்க. சொல்லுங்க, பேசுங்க. ஏன் நல்லது பண்ணானா நீங்க தான் ஓட்டு போடுங்க. நல்லது பண்ணலையே அப்புறம் எப்படிங்க ஓட்டு போட முடியும்? பேசுங்க. நீங்களே திங்க் பண்ணுங்க. அவங்க சொல்கிற பொய்யை மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. 4000 கோடி பண்ணேன்னு நியூஸில் போடுவாங்க. அதை கேட்காதீங்க. நீங்கள் உட்காந்து திங்க் பண்ண உண்மையில் பண்ணாங்களா விசாரிங்க, கேளுங்க. எங்கள் வீட்லேயும் ஓட்டு தான் போட்டாங்க டிஎம்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னி போட மாட்டாங்க. யாருமே போட மாட்டாங்க. இன்னி எங்கள் வீட்டில் இருந்தோம் யாருமே போட போகிறதில்ல. காரூரில் இவ்வளோ மக்கள் 41 பேரை கொண்டுட்டீங்க. அதை விஜய் மேலே பழைய தூக்கி போட்டுட்டீங்க. அதில் வேறு செம நடிப்பு நடிக்கிறாங்க 2 பேர் வந்து. செம ஆக்டிங். அவங்க செம படம் எடுத்துட்டாங்க ஷூட் பண்ணி. அந்த டைமில் எல்லாமே ஷோ தான். பட்டி ஷோ தான். துணை முதல்ல உதயநிதி ஸ்டாலினுக்கு ஃபுல் ஷோ வந்து மக்கள் முன்னாடி அது பண்ண இது பரவிட்டேன், அது பண்ண நீ ஒழுங்காக பண்ணியிருந்தா 4000 கோடிக்கு ஒழுங்காக ட்ரைனேஜ் கட்டி கொடுத்துட்டு ஒழுங்காக தண்ணி போகிற மாதிரி பண்ணி தான் உன வீட்டிலே தூங்கிட்டு இருக்க. நீ வர வேண்டிய தேவையே கிடையாதுங்க. எதுக்கு வர ஷோ காமிக்கிறதுக்கு? அதில் வந்துட்டு நான் இது பண்ண சொல்ல வேண்டியது. இந்த வாட்டி நீங்கள் ஒரு மிடில் கிளாஸை திங்க் பண்ணி பாருங்களேன் மக்களே. ஒரு நார்மலாக ஒரு காமன் மேனாக திங்க் பண்ணி பாருங்க. எந்த டீமுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் ஒரு மிடிலாக இருந்து காமனாக இருந்து எல்லாருக்குமே காமனாக இருந்து திங்க் பண்ணி பாருங்கள். இவங்க பண்ணுற சரியா இல்லையா? டாஸ்மாகில் ஊழல் இருக்குது. பஸ்ஸு ஒழுங்காக விடுறது இல்லை. சென்னையில் தண்ணி எல்லா வாட்டியும் தண்ணி. என்ன தான் பெருசாக நீட்டாக ஒழிப்பேன்னு சொன்னாங்க, ஒழிக்கலை. டாஸ்மாக ஒழிப்பேன்னு சொன்னாங்க, ஒழிக்கலை. இப்போ அப்புறம் நாங்கள் சொல்லலைன்னு சொல்கிறோம். இன்னொரு விஷயம், இந்த எலெக்ஷன் டைமுக்கு பிரச்சாரத்துக்கு வருவாங்கல்ல, அப்பா வந்து ஒன்று சொல்லுவாங்க. நாங்கள் அது பண்ணித்தரோம், எலெக்ஷனை ஒழிக்கிறோம், அது பண்ணுறோம், நீட்டாக ஒழிக்கிறோம், டாஸ்மார்க்லேருந்து அகிட்டப்படும் நிப்பாட்டப்படும், அது பண்ணுறது கொஞ்சம் இது சொல்லுவாங்கல்ல, வாக்குறுதிகள் கொடுப்பாங்கல்ல. நான் கேட்குறேன், நீங்கள் இப்போ ஆட்சியில் இருக்கீங்க, 4 வருஷமாக இருக்கீங்க. இருக்கும்போது ஏன் பண்ணலை சார்? இருக்கும்போது பண்ண மாட்டாங்க. ஆனால் எலெக்ஷன் அந்த புது எலெக்ஷன் வரும் தானே, அந்த டைமில் வந்து நாங்கள் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கல்ல. அது ஏன் நீங்கள் மக்கள் அடுத்த வாரம் கேளுங்க. நீங்கள் இருக்கும்போது ஏன் இப்போ பண்ணலை? இன்னும் ஏன் பண்ண போகிறீங்க? அடுத்த எலெக்ஷன் உங்களை பாஸ் ஆக்கி விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? இப்போ இருக்கும்போது நீங்கள் தானே இருக்கிறீங்க, வேறு யாரும் இல்லையா அந்த இடத்துல? நீங்கள் தானே இருக்கிறீங்க, பண்ணுங்க. நீங்கள் எலெக்ஷனில் அந்த வாக்குறுதி கூட கேளுங்க. நீங்கள் இப்போ தானே இருக்கீங்க, பண்ணுங்க. அது நீங்கள் பண்ணால் நாங்கள் போட போகிறோம் ஓட்டு. எலெக்ஷன் வார டைமில் மட்டும் வந்து பேசுவாங்க, நாங்கள் அது பண்ணித்தரோம், இது பண்ணித்தரோம், நீட்டு நிப்பாட்ட போகிறோம், டாஸ்மாக் ஒழிக்க போகிறோம் சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம அவங்கள பாஸ் ஆக்கி விடுவோம் தானே, ஓட்டு போடுவோம் தானே. அடுத்த வாட்டி வருவாங்க, இதே நிலைமை 3 வருஷம் போய்டும். 4வது வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவாங்க நல்ல விஷயங்கள். திருப்பி நான் அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், ஓட்டு போட்டிங்கன்னா பண்ணுறேன் சொல்லுவாங்க. இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. வந்தானா கேளுங்க. 4 வருஷமாக இருந்தீங்க, நீங்கள் இப்போ வாங்க சொல்லட்டும், முதல்ல சொல்லட்டும். கொஞ்சம் வாக்குறுதிகள் சொல்லுவாங்க, நாங்கள் அதை பண்ணுறோம், இது பண்ணுறோம். பேசுனதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க. நீங்கள் இப்போ இருக்கிறீங்க 4 வருஷமாக, ஏன் இப்போ பண்ண வேண்டியதானே? ஏன் உங்கள் அடுத்த வாட்டி ஓட்டு போட்டால் மட்டும்தான் இது பண்ணுவீங்களா? எங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டெல்லாம் நம்ம தான் ராஜாவாக இருக்கணும். இவங்க எல்லாம் நமக்கு செருப்பு மாதிரி கீழே தான் இருக்கணும். அது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இல்லை அவங்க செருப்பு கீழே இருக்கிறது, நம்ம செருப்பை கீழே இருக்கணும். இவனுங்க நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. அது மைண்டில் வச்சு ஓட்டு போடுங்க. நீங்கள் முடிவு எடுக்கணும். தமிழ்நாடு மக்கள் முடிவு எடுக்கணும். இவங்க எல்லாம் செருப்பு மாதிரி நமக்கு காலை கீழே தான் இருக்கணும். நம்ம சொல்கிறத இவங்க கேட்கணும். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? அவங்க சொல்கிறாங்க, நம்ம செருப்பைக்குள்ளேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்.
லிசன் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ், நீங்கள் கொஞ்சம் வசதியாக இருந்தால் உங்களுக்கு இது புரியணும்னு இல்லை. கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க. ஒரு காமன் மேனா, ஒரு மிடில் கிளாஸ் சாப்பாடுக்கு கஷ்டப்படுற மக்களை திங்க் பண்ணி பாருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வில்லேஜ் சைடு போங்க, எவ்வளோ விவசாயிகள் சாகுறாங்க. இந்த வாட்டி எவ்வளோ இதெல்லாம் விவசாயிங்க பண்ணி வச்சிருந்த இதெல்லாம் மழையில் இதாகிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. வரும்போது கேளுங்க. நீங்கள் 4 வருஷம் இருந்தால் என்ன பிடிங்க கேளுங்க. கொஞ்சம் புதுசாக சொல்கிறீங்களா, அது பண்ணுறேன் இது பண்ணுறேன். ஏன் இருக்கமா பண்ண வேண்டியதானே? 3 வருஷம் இருக்கிற இல்லை, 4 வருஷம் இருக்கிற இல்லை, இன்னும் என்ன ஓட்டு போட்டாத இதெல்லாம் பண்ணீங்க என்ன? முதல்ல பண்ணுறா, அப்புறம் வந்து ஓட்டு கேள்றான்னு கேளுங்க. செருப்படிக்கிற மாதிரி கேளுங்க. இந்த நாய்ங்களுக்கு அப்படியாச்சும் புத்தி வரமா பார்ப்போம். ஆனால் காசு பிடுங்கிறதுக்கு மட்டும் வருவாங்க, ஓட்டு கேட்குறதுக்கு மட்டும் வருவாங்கல்ல. மக்களே, உங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் தான் கேட்கணும். இவனுங்க நம்மளை பார்த்து பயப்படணும். நீங்கள் எது பயப்பட்டுட்டீங்க? எத்தனை பேர் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்து சாவடிக்கிறாங்க போலீஸ்காரனுங்க. இது நம்ம குடும்பத்தில் நடந்தால், நம்மளில் ஒருத்தர், நம்ம வீட்டில் ஒருத்தனுக்கு நடந்தால் மட்டும்தான் நமக்கு இது வலிக்கும். இதுதான் நம்ம தப்பு. எல்லாரும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் இந்த வாட்டி தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரும். நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஓகே, இப்போ ஒரு 40-50 வருஷம் இங்கே கலைஞரை கொண்டு போயிட்டாரு, ஸ்டாலின் செஞ்சுட்டு போயிட்டார், அப்படி போயிடுச்சா? இன்னும் நீங்கள் அவங்க குடும்பத்துக்கு தான் போடுவீங்க வச்சுக்கோங்களேன். அடுத்து வர தலைமுறை இருக்குல்ல, ஜென்ரேஷன்ஸு, உங்கள் பிள்ளைங்களோட பிள்ளைங்க, அவங்க வாழ்க்கையும் கெட்டு போயிடும், கெட்டு குடிச்சிராக போயிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க செஞ்சு விட்டுருவாங்க நம்மளை. அதனால் தயவு செஞ்சு இப்போ தான் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு முடிவோட வந்திருக்காங்க. மாற்றணும், தமிழ்நாட்டை மாற்றணும். அவங்க விஜய் நல்லது பண்ணுறாரு, அவ்வளோ ஒரு இதாக நிற்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக அவரை நம்பி யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ வராங்க. படித்த பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், தமிழ்நாடு நல்லதாகவும் மினிமம் ஒரு பேசிக் திங்ஸ் எல்லாம் எதாவது கிடைக்கும்னு அவங்க வராங்க. இந்த வாட்டி யங்ஸ்டர்ஸு பிள்ளைங்க முன்னாடி வரும்போது பெரிய ஆட்கள் நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணாமல், பின்னாடி இருந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் மாறி, இல்லை நான் டிஎம்கே தான், என் கட்சி டிஎம்கே தான், எங்கள் பாட்டி தாத்தா டிஎம்கே தான் சொல்லிட்டு அதே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே நிற்பீங்க. தமிழ்நாடு இன்னும் கெட்டு போயிட்டே இருக்கும், குட்டி சாராயிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த யங்ஸ்டர்ஸு ஒன்று முன்னாடி நல்லது நடக்கும், நல்லதுக்காக ஒன்று பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு பின்னாடி அவங்களை சப்போர்ட் பண்ணி கொடுங்க. எனக்கு எலெக்ஷனை பற்றி இல்லை ஒரு எம்எல்ஏ, ஒரு சிஎம்மோட நேம், பொலிட்டிஷனை பற்றி ஒன்றும் தெரியாத ஆட்கள் கூட விஜய் வந்ததுலேருந்து இப்போ எல்லாமே தெரியும். விஜய் வந்ததுலேருந்து அரசியலை மாறிடுச்சு தமிழ்நாட்டில், அதுதான் உண்மை. ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன்லேருந்து காலேஜ் படிக்கிற எல்லாருக்குமே இப்போ தெரியும். எலெக்ஷனை பற்றியும் அரசியலை பற்றியும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவ்வளோ அப்படி தெரியணும், அவ்வளோ ஆர்வமாக இருக்கேன் தமிழ்நாடு மாறணும், விஜய்க்கு நிற்கிறாங்க, அவங்க பண்ணுவாங்க, நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு. இந்த டைமில் பெரிய ஆட்களை நீங்கள் அதுக்கு எகென்ஸ்டாக நிற்காதீங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்போம், நல்லது நடக்கும். விஜய் கண்டிப்பாக பண்ணுவார். 4 வருஷம் பாருங்கள் விஜயோட ஆட்சி எப்படி போகுதுன்னு. தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி எப்படி போகுதுன்னு பாருங்கள். 4 வருஷம் வெயிட் பண்ணி, 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பண்ணுவார். பண்ணலைன்னா உங்கள் கையில் தான் இருக்குது, திருப்பி என் ஓட்டு மாற்றி போடலாம்ல. ஸோ திங்க் பண்ணுங்கள். யங்ஸ்டர்ஸ் இந்த வாட்டி முன்னாடி வராங்க, நல்லது நடக்கும், நல்லது பண்ண சொல்லி அவங்க எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க முன்னுக்கு வரும்போது நீங்கள் இருக்க தடையாக நிற்காதீங்க. யங்ஸ்டர்ஸ் இது அவங்க ஃபியூச்சரை பார்த்து அவங்க போயிட்டுருக்காங்க, நல்லா வரும்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்பா அம்மா பாட்டி யாராக இருந்தாலும் திங்க் பண்ணுங்கள். வார தலைமுறைகள், வார பிள்ளைங்க, இந்த யங்ஸ்டர்ஸுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக யோட்டம் மோத்தி போட்டுருங்க. விஜய் வரட்டும், கண்டிப்பாக அவர் நல்லா பண்ணுவார். நல்லது மட்டும் நினைக்கிறாரு அவர் நமக்கு பண்ணணும் சொல்லிட்டு. இதே மாதிரி 4000 கோடி எடுத்துகிட்டு போகணும், 4000 கோடி வந்து செய்யணும்னு சொல்லி வராரு. மக்களுக்காக நல்லது பண்ணி வரும். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். சந்திப்போம்.